சொன்னா மகன் முறைக்கிறான், சொல்லாட்டா அப்பன் கடிக்கிறான், என்ன பொழப்படாது என்று மனதில் நொந்தபடி வராத கைபேசி அழைப்பை ஏற்று பேசுவது போல நடித்து கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று, யோ, ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துனது போதும், வந்து ஜீப் எடு என்ற பிரகாஷிடம் அசடு வழியே சிரித்து கொண்டே நடந்தான் அவனது கூட்டாளி. அப்பா கிட்ட பொண்ணை பத்தி மட்டும்தான் உளர்னியா, இல்ல கேஸை பத்தியும் ஏதாச்சும் உளர்னியா என்றவனின் கேள்வியில், எந்த கேஸ என பாவமாக கேட்டான் குமரவேல். ஒரு நிமிடம் நடையை நிறுத்தி இடவலமாக தலையை ஆட்டி, கிழிஞ்சது போ என முணுமுணுத்து கொண்டு ஜீப்பை நோக்கி நடந்தான். வௌவால்களின் எச்சத்தின் நடுவில் தெரிந்த அந்த எழுத்துக்களை கண்டு அருகில் சென்று உற்று நோக்கியவள் தன் துப்பட்டாவை கொண்டு அந்த கல்வெட்டின் ஒரு பகுதி அழுந்து துடைத்தாள். இப்போது ஓரளவு எழுத்துக்கள் கண்களுக்கு புலனானது. மெல்ல இதழசைத்து, வாடி கொண்டல் திகையும் கூடி கூடல் புறத்தரசனை போற்றி அவன் என மேலே படிப்பதற்குள் மாதங்கி என கூச்சலிட்டாள் அவந்திகா.